கட்டியாச்சாம்மா? விட்டுங்க இருக்கட்டும். இந்த போய் கொடுப்பாங்க வைக்கிறோம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, இது என்னம்மா, இது என்னது? நம்ம எல்சடாய். இது என்ன சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு முதியோர் இல்லம். எல்சடாய் முதியோர் இல்லத்தில் நம்ம இருக்க நண்பர்களே. எங்கே இருக்குன்னா, முதல்ல நத்த ரோட்டில் ஐயரவனால் தான் இருக்குது. நம்ம எப்படி இந்த அன்னதானம் கொடுக்குறோம்னா, நம்ம யூடியூப்பில் வந்து வருமானத்தில் ஒரு பகுதியில் ஒரு சிறப்பான அன்னதானம் நம்ம நிறைய பேர் கிஃப்ட் பண்ணாங்க. அந்த கிஃப்ட்டில் வந்த பணம் தான் இந்த புண்ணிய முறை என்ன விட உங்களுக்கு தான் அது சேரும். ஓகேங்களா? நம்மளுக்கு யூடியூப்பில் வந்த பணத்தில் கண்டிப்பாக இனிமேல் மாதம் இப்படி ஒரு அன்னதானம் பண்ணிப்போம் சிறப்பாக. ஓகே நம்மளே வாங்க பண்ணுவோம் உள்ள வீடியோக்குள்ளே. மாப்பிள்ளை மாசு மாதிரியே மனசுன்னு 2 ஹெல்ப்பில் இருக்காங்க 2 பேரும். வீடியோ எடுத்துக்கிட்டாலும் உள்ளே வந்துடும் நீங்கள் வீடியோவில் பாருங்கள். மனசு காமிச்சிடுவோம். மாப்பிள்ளை தான் ஃபுல் ஹெல்ப்பில் இருக்குது. ஹாய் சொல்லுங்கள். நல்லா ஹாய் சொல்கிறா. ஹாய்ன்றா. என்னண்ணா சாப்பாடுங்க? அம்மா போட்டுலாம் சாப்பாடு. பிளேட்டுங்கம்மா. சார் வரணுமா? இல்லை கொடுக்க சொல்லிட்டாரு. போட சொல்லிட்டாரு. பசிக்கும்ல. தட்டு எடுங்க. தட்டு எடுத்து டக்கு அள்ளி சார்ட்ட ஃபோன் பண்ணாங்கம்மா. அண்ணே நான் வர லேட்டாங்க, நீங்கள் கொடுத்துருங்கண்ணேன்ட்டாங்க. தட்டு வச்சுருக்காங்க உங்களை. அது இலை வேணான்ட்டாங்கம்மா. இலை கேட்டா இலை வேணான்ட்டாங்க. சார் தட்டு ரைட் ஓகே. ஐயா ஆமாம் ஐயா வா இந்த சார் வந்துட்டார். ரொம்ப நன்றி சார். சரிங்க கொடுத்துருவோமா? இவர் தான் சாரு நம்ம கிட்டத்தட்ட ஏற்கனவே கொடுத்துருக்கோம். என்னென்ன நம்ம தொடர்ந்து இனிமேல் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு கண்டிப்பாக நம்மளை பார்த்து நிறைய யூடியூபர்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு அன்னதானம் பண்ணுங்கள். ஆனால் நான்வெஜ் தான் சொல்லலான்னு பார்த்தேன். அண்ணன் சொல்லிட்டாங்க வேணாம் நான்வெஜ் வேணான்ட்டீங்க. அடுத்து நான்வெஜ்ஜாக கொடுக்குறோம். ஓகேவாண்ணே? ஓகேண்ணே. போட்டு நீ போட்டு பக்கத்தில் பின்னாடி கொடுப்பாங்க. திரும்ப குழம்பு காய். அம்மா ஒரு நாள் காய் வைங்க டக்குன்னு. ஒரு காய் இப்போ தான் நீங்களே போடுங்க. நீங்கள் போடுங்க. மாப்பிள்ளை வாங்கி கொடுங்க. இந்த ஒரு ஆள் கொடு. நீ கொடுத்துருங்க. நீ குடுறா முதல்ல போடா. உனதான் குழந்தை பிறகுண்ணே. மாப்பிள்ளைக்கு வந்து தங்கச்சி மாசமாக இருக்குது. நல்லபடியாக குழந்தை பிறகுண்ணே. எல்லோரும் வாழ்த்துங்க. ஓகே கொடுங்க மாப்பிள்ளை. அப்பெல்லாம் கொடுத்துருக்காங்களா? மாப்பிள்ளை மாசு மாதிரிங்களா? ஆம்பளை பையில பிறகுண்ணே இல்லை பொம்பளை பிள்ளை? 2 பிள்ளைனாலும் ஓகே தான். என்னடா அவ்வளோ இந்த அப்பளம் வச்சு கொடுங்க. அப்பளம் உள்ளே இருக்காங்க. இந்த அப்பளம் கொடுத்துருவோம் உங்களுக்கு. சாம்பார் இந்த சாம்பார் ஊற்றுங்க. இருக்கு யாரு? ஐயா தாங்க. அப்படியா சார்? இந்த கொடுங்க ஐயா தட்டு. ஐயா தாங்க. இந்த உள்ள வர கொண்டாங்க கொடுங்க. அவ்வளோ இல்லை போடா. அம்மா வணக்கம்மா. ஐயா உங்களுக்கு ஐயாவுக்கு அம்மாவுக்கு சாப்பாடு. அம்மா உங்களுக்கு சாப்பாடுங்கம்மா. அம்மா நல்லா இருக்கீங்களா? சரி வந்துடு. சாப்பாடு இங்கேயே வந்துடுறேன். ஓகே மாப்பிள்ள சாப்பாடு வாங்கிட்டு பாட்டிக்கு. அம்மா நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க. அடுத்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். ஓகேங்களா? ஆமாம் சரிங்கம்மா ரொம்ப நன்றி. நம்ம ஒரு படம் நடிச்சிருக்கேன் 7ஆம் பொருத்தன்ற ஒரு படம். அந்த படம் வெற்றி அடைனேன். நீங்கள் இதே வாழ்த்தினேன். ஓகே நன்றி. ஆமாம் நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன் 7ஆம் பொருத்தன்ற ஒரு படம். விமல் சார் ஹீரோ. சரிங்க. நான் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். அந்த படம் வெற்றி அடையணும்னு வாழ்த்துங்க. சரிங்கம்மா ரொம்ப நன்றி. அது போதும் எனக்கு. மாசுமாரி மாப்பிள்ளை மாசுமாரி இந்த ஒரு சாப்பாடு உள்ள வாங்கிட்டு வா. உள்ள மட்டும் ஒரு சாப்பாடு இந்த படுத்துருக்காங்க. சரிங்கம்மா. அவங்களுக்கு அம்மா பேர் ராமு. சரிங்கம்மா. உள்ள கொடுங்க. அம்மா உங்கள் பேர்? சரஸ்வதி. ஓகே. இல்லை அவங்களுக்கு வந்து கரைச்சி கொடுப்போம். கரைச்சா? ஓ அப்படியா? உட்கார வச்சு ஊட்டி விடுவோம்.
சரி 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 அப்போ கொடுங்க அப்போ எல்லாத்துக்கும் வச்சு கொடுத்துட்டு அவங்கள சரிங்க 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 அவங்களுக்கு வந்து கரைச்சி கொடுக்கணுமா நண்பர்களே அவங்க உட்கார முடியாது அவங்க வாங்க வாங்க இங்கே யார் இருக்கா? அம்மா சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டீங்களா இது சும்மா அப்படியா வேற தட்டா சாப்பிட்டீங்கல்ல? இன்னைக்கு ஒரு நாள் மாறிடுச்சு தம்பி கொடுத்தனால ஆமாம் மாறி போச்சு நாங்கள் பண்ண தப்பு மன்னிச்சுங்க சும்மா சாப்பிடுங்க இனிமேல் சரியாயிரும் அப்பா ஏன்டா தட்டை மாற்றி கொடுக்குறீங்க பெரிய கலவரம் ஆயிரம் இங்கே வந்து ஏன்டா டேய் ஏய் போடா ஓ தட்டு அவங்க தனித்தனியாக இருக்காக்கா? ஆமாம் இந்த தட்டியா இருக்கா? ஐயா மன்னிச்சிருங்க நம்மளே எங்களுக்கு தெரியலை அதான் இது கொடுங்க இது யாருக்கு அதே நீங்களே சொன்னாலும் கொடுத்துருவோம் உங்கள் தட்டு உள்ள இருக்கா? அதெல்லாம் தட்டெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நம்ம சாப்பிட்றதே உணவு தான் தட்டெல்லாம் ஒரு இதே கிடையாது ஏய் இந்தா ஐயாக்கு அப்பளம் வைரா அப்பளம் அந்த இருக்கு வச்சிருங்க வச்சிருங்க ஆமாம் கொடுங்க ஆமாம் ஆ அந்த அம்மா கும்பிடுவாங்க அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா ரொம்ப நன்றி சாப்பிடுங்க அப்பளம் போய் எல்லாத்துக்கு ஏய் எடுக்கணும்டா 8 நிமிஷம் எடுக்கணும்டா மனோஜ் கொடுக்குற மாதிரி வாங்கடா மனோஜ் போடா நீ மனோஜ் வாங்கி கொடுறா மனோஜ் இந்த அவங்க கொடுறா அந்த உட்கார 2 பேர் இருக்காங்க நீ கொடுறா போடா பாட்டிங்க மனோஜை வாழ்த்துங்கம்மா மனோஜ் வாழ்த்துங்க மனோஜ் ஆசீர்வாதம் வாங்கடா காலில் கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கடா மனோஜ் அம்மாங்கடா காலில் கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்க ஆமாம் நல்லா படிப்பு வரணும் நல்லா வரணும்னு வாழ்த்துங்கம்மா ரைட் ஓகே வைங்க அப்பளம் வைங்க பாயாசம் இருக்குல்ல மாதிரி பாயாசம் இருக்குது அக்கா நீங்களாம் சாப்பிடுங்க ஐயா மனோஜுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் ரைட் மனோஜ் ஒரு ஆசீர்வாதம் போ ஐயாட்ட எங்கே கொடுங்க மனோஜ் வாங்கடா மனோஜ் தான் பெரியாரு யாருக்குடா போடா உள்ள போடா உள்ள வரண்டாப்பா போடாப்பா நல்லா ஆசீர்வாதமாக பேசணும்டா நீ இப்போ பார்த்து மெதுவா அக்காட்ட கொடு இவங்கிட்ட கூட அக்காட்ட அவங்க கொடுத்துருவாடா வாங்குவாங்களா ரைட்டு சூப்பர் மனோஜ் மனோஜ் வாழ்த்துக்க ஆசீர்வாதம் வாங்குறேன் மனோஜ் ஓகே இந்திரா மனோஜ் அம்மா ரொம்ப நன்றி சரிம்மா சாப்பிடுங்க அப்பளம் படுத்து தரவா? சரி சரி கொண்டாடுவாங்க இந்த வாங்கிட்டு வந்துட்டு ஒரு அப்பளம் கொடுங்க அக்கா ஒரு அப்பளம் எடுங்க உள்ள அம்மா இந்தாங்கம்மா அம்மா பாயாசம் இருக்கு பாயாசம் இருக்கு சாப்பிடுங்க எடுத்துக்கிட்டே ஆட்டாமறா ஸ்ட்ரைட்டா அக்கா நீங்கள் சாப்பிடுங்க அண்ணா அங்கிட்ட 5 பேர் இருக்காங்களா அண்ணா கொடுத்துடுவோம் அங்கேயும் கொடுத்துடுவோம் அங்கே எத்தனை பேர் 8 பேர் இருக்காங்களா சரி உங்களெல்லாம் சாப்பாடு இருக்குங்களா? சரி ரைட்டு இல்லைன்னா சொல்லுங்க நான் எக்ஸ்ட்ரா வாங்கி தருவான் எடுங்க ஒனிய எடுத்துனேன் எடுத்துட்டேன் பார்த்து இந்த உட்கார ஐயா சாப்பாடு அக்கா அந்த சாப்பாடு தம்பிக்கு உட்கார மாதிரி இருந்தா உட்கார அப்படி சேரன் ஓரம் எடுத்து போகிறேன் சும்மா உட்கார்றா சேரன் அம்மா சரி
இன்னைக்கு சாப்பிடுறீங்களா? அம்மா சரிம்மா. நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன், ஏழாம் பொருத்தன்ற படம். அந்த படம் வந்து விமல் சார் ஹீரோ. அந்த படம் வெற்றி அடைந்து நீ வாழ்த்துங்க ஐயா. அம்மா தொடுங்கம்மா, அதனால நன்றி 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 நன்றி. டீச்சர் சார் அவங்க. ஆமாம், வாழ்த்துங்க. படம் வெற்றி அடைஞ்சிருமா? ரைட், ஓகே. படம் வெற்றி அடைஞ்சனைக்கு உங்களுக்கு இங்கே மட்டன் பிரியாணி. ஆமாம் ஆமாம், அந்த படம் ஏழாம் பொருத்த படம் வெற்றி அடையணும்னு இப்போ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லா சாமி கும்பிட்டுக்கிட்டு அது ஆசீர்வாதம் உங்களுக்கு. கண்டிப்பாக ஏழாம் பொருத்தம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு இங்கே ஒரு சிறப்பான அன்னதானம் போட்டுருவான். ஏப்ரல் மாதம் ஒரு ரிலீஸ் ஆகிற படம். ஏப்ரல் டேட் தெரில, அடுத்த மாதம் ஒரு மாதம் கூட இருக்கு. ஏழாம் பொருத்தம் விமல் சார் ஹீரோ. ஆமாம், அதில் நான் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஆமாம், அவ்வளோதான். உங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவோம் நாங்க. அப்படியா? ஏட்ரா இங்கே இனியே பிடிச்சிக்கிட்டு இருக்க. நண்பர்களே, யூடியூபர் எல்லோரும் யூடியூபர், செலிபிரிட்டிகள் நிறையா யூடியூப்பில் நிறையா சம்பாதிப்பீங்க. ஏதோ ஒரு பகுதி இந்த மாதிரி இல்லங்களுக்கு செய்யுங்க. யாரும் இல்லாதவங்க ஆள் கிடையாது, எல்லாருமே இருக்கவங்க தான். ஆளில் இருக்கவங்க தான். யாருமே இந்த உலகத்தில் அனாதைகளே கிடையாது. எல்லாருக்கும் ஆள் பேர் இருக்குது. அதனால் வந்து நல்லா சம்பாதிக்கிற நல்ல உள்ளங்கள் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள் மக்களுக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து சேர்த்து வச்சு இந்த உலகத்தில் கொண்டு போகிற காசை கோடியாக எவ்வளோ கோடியாக சம்பாதிச்சாலும் எல்லாமே ஒரு நாள் மண்ணுக்கு தான் போக போகிறோம். அதனால் வந்து இருக்கிற வரைக்கும் நல்லது செய்யுங்க. ஐயாவுக்கு என்ன வேணும்? ஐயா உங்களுக்கு என்ன வேணுங்க? சாப்பாடு அப்பளம் போய் சரி சரி அப்பளம் இங்கே வச்சுருக்காரு ஐயா. சரி சரி, உங்களுக்கு என்ன வேணும்? சாப்பாடு உனக்கு சாப்பாடு வாங்கிக்கிறீங்களா? தலைவரே தலைவரே சார் என்ன வேணும் உங்களுக்கு? ஒன்றும் வேணாம்மா, ஒன்றும் வேணாம்ப்பா சார். ரசம் சார் ஒன்றும் வேண்டாம். இந்த அம்மாவுக்கு என்னென்னு கேட்டு விட்டுங்க. அம்மா என்னங்கம்மா? ரசம் விட்டதுமா? ரசம் ஏய் என்ன கேட்டு ஊத்துற மாதிரி இல்ல, ரசம். மாப்பிள்ளை மனோஜ்தயா வீரன். விடுங்க, பிடிச்சா நல்லா சாப்பிட்றாரு ஐயா. இந்த மாதிரி நல்லா சாப்பிட்றாரு ஐயா. பரவாயில்லம்மா, உண்மையிலேம்மா லட்சுமி பிரியா, நீ உண்மையில் நல்லா இருக்கணும்மா. கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேம்மா. அம்மா என்ன நீ சாப்பிட்டீங்களா? சாப்பாடு நீ சாப்பிட்டீங்களா? பாயாசம் கொடுறா. டே மனோஜ், பாயாசம் வாங்கி கொடுறா. மாறி நீ போடா, வாங்கி கொடுறா. அம்மா உங்களுக்கு என்ன வேணும்? சாப்பாடு எப்படி இருக்கு? நான் எடுத்துட்டேன். நல்லா இருக்கா ஐயா? சாப்பாடு எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்கா? ரொம்ப நன்றி. சரி சரி, தேங்க்யூ தேங்க்யூ. அம்மா சாப்பாடு எப்படி இருக்கு? வீடியோ கொடுத்த மாதிரி. ஏய் மாதிரி அது என்ன வேணும்? அம்மா வச்சுக்கிறோம். அங்கே வர வாங்கிடா. பாயாசம் நல்லா இருக்கா? ஏய் சாப்பாடு எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. மாதிரி இவர் தலைவர் சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு தலைவர். ஒரே ஒரு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நோ எஸ் ஓகே. எப்படின்னா இருக்கு? ஏம்மா உள்ளே போய் என்ன நினைக்கல? உள்ளே வாங்க மாசு மாதிரி. உள்ளே என்ன? இங்கே வாடா, இங்கே 2 பேர் இருக்காங்கடா. அம்மா என்ன வேணும் உங்களுக்கு? ஒன்றும் வேணாம்மா. நான் சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? தேங்க்யூ. யாருக்கு ரசம்? அம்மா சாப்பாடு எப்படிமா இருக்கு? ரசம் இருக்கு. சூப்பரா, ஓகே தேங்க்யூ. ரசம் கொடு, போய் கொடு. இன்னைக்கு தான் மாசு மாதிரி பயங்கரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரே அதிசயமாக இருக்கு.
இங்கே என்ன அடிக்கல அம்மாட்ட எல்லாம் கொடுத்துட்டேன். இன்னொரு ட்ரெஸ் அங்கே எத்தனை பேர் இருக்காங்க? அங்கே ஒரு 6 பேர், ரசம் இங்கே ஒரு 6 பேர். 12 பேர். போரிச்சா சாப்பாடு சரியா இருக்குல்ல? இன்னும் போதும்ல? இல்லை அந்த மொத்தம் அங்கே 12 பேர் தனியாக போரி சாப்பாடு. ஓகே சூப்பர். ரசம் இந்த ரசம் ஏய் ரசம் ஊற்று மாசு மாதிரி. ரசமா ரசம் மாசு மாதிரி வேற லெவலு. மாசு மனசு. அப்பளம் வேணுமா? அப்புறம் ஏய் இங்கே என்ன கேட்குற மாதிரி சாப்பாடு என்ன கேட்டு வைங்க நம்ம அம்மாவுக்கு. அப்படி சாப்பாடு நீ வாட்டுக்கு எது ஊற்றி விட்டாரா ரசம் இருந்தா? இங்கே ஒன்று எடுப்பேன். இங்கே ஒன்று எடுப்பேன். சரிம்மா சரிம்மா சரிம்மா. சாப்பாடுமா நல்லா சாப்பிடுங்க. என்னடியா இனி மாதம் உங்கள் பையன் நான் வந்து சாப்பாடு கொடுக்குறேன். ஆமாம் ஆசையா டீச்சர்யா தம்பி, டீச்சர். அப்படியே டீச்சரா? மனோஜ் என்ன விசாரிச்சுக்கிட்டு இருக்க? மாதம் பையன் சாப்பிட விடு. அம்மா நம்ம பேர் மீசமணி. மீசமணி யூடியூப் சேனல். நம்ம மீசமணி தான் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாதம் அம்மா காட்டு அம்மா என்ன வேணும் உங்களுக்கு? போதுமா? ஓகே. இன்னும் ஒரு 2-3 இருக்கும். இன்னும் ஒரு 10 எடுத்து கொடு. 2 டேய் சாப்பிட்றா மாப்பிள. இந்த நான் சாப்பிடுவேன். என்ன இப்படி சாப்பிட்றாமல? விட்றா பாம்படா மாப்பிள. அங்கே சாப்பாடு வாங்கி கொடுப்பான். இங்கே அவங்களுக்கே பத்தாது. பத்தலைன்னா சாப்பிட்டேன்னா அப்படியே சட்டியோட போட்டு அடிச்சிருவேன். அதனால் மாப்பிள இதில் நீ தலையிடாத. உனக்கு மாமா வாங்கி தரேன் சாப்பாடு. சரியா? என்னடா வேணும் மதியம்? என்னடா வேணும் உனக்கு? இன்னைக்கு வெஜ்ஜு தான் மாப்பிள. அஜாருண்டியா? அசாரா? இன்னைக்கு உனக்கு வெஜ்ஜு தான். நாளைக்கு தான் உனக்கு எல்லாம் சாப்பிடுமே. வெஜ்ஜு சாப்பிடுவீங்க? ஏய் ஐயாக்கு என்னன்னு கேளுமா? ஊற்று மாப்பிள. ஐயா என்னங்க வேணும்? சார் இது பாயாசம் வேணுமா? பாயாசம் குடிக்க முடியாதா? என்ன சொல்கிறது தெரியல. ஐயா என்ன சொல்கிறாரு? அம்மா லட்சுமி பிரியா இந்த என்ன கேளுப்பா ஐயாவுக்கு பாயாசம். பேரே 15 வச்சு தங்கச்சி பேர். ஏன்னா அவ்வளோ பெரிய உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு தங்கச்சி. பாயாசம் பண்ணிக்கிட்டாரு. சரி கிளாஸ் கொடுங்க. ஆமாம் மாப்பிள பாயாசம் வாங்கி கொடுங்க. அப்படியே மசம் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. வாங்கி ஊற்றி வாங்கி கொடுங்க அம்மாட்ட. கொடுங்கம்மா கொடுக்கட்டும். வாங்கி கொடுங்க டக்குன்னு. அந்த அம்மா கொடுங்க. இந்த அம்மா கொடுங்க. குடிச்சிட்டாங்க. அந்த ஐயா கொடுங்க. அந்த ஐயா கொடுங்க. அங்கே எடுங்க மாப்பிள்ளைய. பாயாசம்யா ஊத்தவா? பாயாசம்டா ஊத்த சொல்கிறாங்களே. சரி ஓரத்தில் ஊற்றுறேன். சொல்லுமாயா இன்னும் ஊற்றவா? ஆமாம் நீங்கள் 2 எடுத்து ஊற்றுங்க. இல்லைடா ஊற்றுங்க. அப்படியாமா? யாருக்கு ஊத்த? இந்த அண்ணனுக்கு ஊற்றுங்க. ஐயா பாயாசம் ஏனாமா? டேய் எடுத்துக்கிட்டா நீ உழப்பாமறா. ஏன் அங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க? எப்படி நான் கூட எடுக்கிறேன். அங்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். மாப்பிள்ள நீ எடு. வாடா நீ கூட அந்த எடு மாப்பிள்ள. கொடு மாப்பிள்ள. யார்டா ஊற்றுற? மாப்பிள்ள தான் ஃபுல்லாக வீடியோ வரும். இரா வீடியோ ஆன் பண்ணிக்கிறேன். உனக்கு குடிக்க மாட்டாங்களா? ஏய் அண்ணனுக்கு குடிக்க மாட்டாரா? ஐயா என்னங்க வேணும்? பாயாசம் ஊற்றுறாங்க கூட. அப்பளம் வாங்கிக்கிறோம். எடுத்து ஊரா. இன்னும் 2 ட்ரெஸ்ஸு சாப்பாடு போதும் மாப்பிள்ள. பாயசம் ஊற்று யாருக்கு? உள்ளே இருக்க அம்மாவுக்கா? ஓகே அம்மா எல்லாருக்கும் நன்றி. முன்னாடி போடா. வாடா மனோஜ். ரொம்ப நன்றி. ஓகேவா மனோஜ்? சரியான ஹெல்ப் பண்ணீங்க. மாசு பாருங்க. ரொம்ப நன்றி. ஓகேவா? எந்த ஏரியாவுக்கு வரீங்க? ஐயா நாங்கள் வரேன். சொல்லுவோம்மா. ஐயா
என் பேர் மதுரை மீசமணி. நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதுலேருந்து வந்த வருமானத்துலேருந்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்யா. அங்கே வாங்கய்யா. ஆமாம், மதுரை ஊமுச்சூர்லேருந்து வரோம்யா. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மீசை பண்ணிட்டு இருக்கேன், மதுரை மீசை பண்ணிட்டு. மாப்பிள்ளை சேனல் வந்து சொல்கிறேன், நீ மாசு பண்ணிட்டு இருக்கேன். டேய், உனக்கு சேனல் இருக்காடா? என்ன மாசு மனசு? அதனால் எங்கள் 3 சேனலை உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க, தப்பு இல்லை. ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா இல்லைன்னா விட்டுருங்க. ஐயா ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி ஐயா. தொடர்ந்து இனிமேல் உங்கள் சேனல் இந்த தொடருது, இந்த பணி நம்ம பணி மாதம் தொடரும். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. ஆமாம் ஐயா, நன்றிங்க. அம்மா ரொம்ப நன்றி. போயிட்டு வரோம் ஐயா. போய்ட்டு வரோம்மா. அக்கா எப்போ உள்ளே சொல்லிட்டு வருங்கப்பா ஐயா. அதெல்லாம் இல்லை, நம்ம ரெகுலராக பண்ண கொடுக்கணும். அம்மா போயிட்டு வரோங்கம்மா. ரொம்ப நன்றி. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். அம்மா வராங்கம்மா. ரொம்ப நன்றி அக்கா. வரேங்க. உங்கள் பணி தொடரட்டேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. இங்கிட்டு இதுக்குள்ள இங்கே இதுக்குள்ளே மாசு இங்கே வா. வாடா வேமா. அம்மா ரொம்ப நன்றி. போயிட்டு வரேன். மகிழ்ச்சி. சரி பாட்டி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, அதுவே போதும். சும்மா அப்படி பரவாயில்ல. எச்சு நம்ம அம்மா சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். மாப்பிள்ளைக்கு குழந்தை வரக்க போது இவர் ஆசீர்வாதம் பண்ணுங்க, என்னைய கூட விட்டுருங்க. சபாஸ். சரிங்க. எந்த பிள்ளையாவது இல்லையே, எந்த ஆனோ பொண்ணா 2 பிள்ளை, எந்த பிள்ளையும் நல்லா பிறக்கட்டும், அவ்வளோதான். சரிங்க. மாப்பிள்ளை போங்க. மாசு மனசு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய் போட ஆசீர்வாதம்டா அம்மாட்டா. குளிரா நல்லா. இல்லை இல்லை, இனிமேல் பார்த்துட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பரா. டே வேற லெவல்ரா. வரங்கம்மா. போயிட்டு வரோம்மா. அம்மா போயிட்டு வரேங்கம்மா. அம்மா தாச்சி வரோம்ப்பா. ஐயா போயிட்டு வரோம் தம்பி. நன்றி நன்றி. மக்களே, நீங்கள் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு அது என்ன சொல்லுவாங்க, முதியோர் இல்லத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு உணவு கொடுக்கணும்னா இது எங்கே இருக்குது? இந்த அட்ரஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, அம்மா நீங்கள் வாங்க, ஒரு ஆள் சொல்லுவாங்க. அட்ரஸ் சொல்லுங்கள், வாங்க. நீங்கள் வாங்கம்மா, உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் எங்கே இருக்குன்னு. நிறைய பேர் கொடுப்பாங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு. அம்மா நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வருவாங்க நமக்கு அன்னதானம் கொடுக்க. ஐயர் பங்களா சீர்நெல் வந்திருக்கோம். நாங்கள் வேலை பார்க்குறோம் முதியோர் இல்லத்தில் வந்து. நம்ம பேர் முதியோர் பேர் முதியோர் எல்சடை. நண்பர்கள் இது எங்கே இருக்குன்னா ஐயர்பலம் அதே இருக்குது. ஐயர்பலம் ஸ்டுடியோவுக்கு பின்னாடி தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும்னா நம்ம நம்பரு, இந்த நம்பரு தாளைக்கனி. ஓகே ஓகே. சார் இல்லையா? சாரு அவர் நம்பர் சொல்லிக்கிறேன். அந்த நம்பர் தானே சார் நம்பரு? ஓகேவா? அப்படியே வாடா. ஆமாம், வீடியோவில் போட்டு விட்ருவோம். அந்த நம்பரை சொல்லிடுவோம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா சாரோட நம்பர் இருந்தால் இருக்குது. மாப்பிள்ள ஜூம் பண்ணு மாப்பிள்ள. இதான் சாரோட நம்பரு. 97 91 43 23 03. இதுக்கு நீங்கள் இங்கிட்டு வாங்கப்பல. இதுக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க எத்தனை பேர் சொல்லுவாங்க. நீங்களும் கொடுக்கலாம், அன்னதானம் கொடுக்கலாம். வாங்க கொடுங்க. இந்த மாதிரி நல்ல உள்ளங்களை கொடுத்து நீங்கள் ஒரு புண்ணியம் தேடிங்க. எங்களுக்கு இப்போ எங்களுக்கு வந்து புண்ணியம் இருந்தால் எங்களுக்கு ஸ்கிரிப்ட் ஓட்ட நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. உங்களுக்கு தான் புண்ணியம். மற்றொரு வீடியோ சந்திக்க உங்களுடைய மதுரை மீசை பண்ணி மாப்பிள்ளை மாசு மனோஜ். ஓகே பாய் நண்பர்களே. மாசு வாங்க, மாப்பிள்ளை காட்டுங்க, வாங்க அப்படியே வாங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். காசை பார்க்காதீங்க, எல்லாம் நல்லா இருக்கும். காசை பார்க்காதீங்க, மனசை பாருங்கள். எல்லாம் நல்லா இருக்குன்னு நினச்சி பண்ணுங்க. வாவ், வேறு லெவலு. ஓகே 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 பாய் நண்பர்களே. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஆமாம், நிகழ்ச்சியை தோற்றுறோம். லட்சுமி சார் ஊமச்சூலம் மதுரை 14. நன்றி, வணக்கம், பாய் பாய். அவங்க பேச